Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம 36 இன்ச் அளவு இருக்கிற ஒரு பாம்பே கட் கட்டோரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி கட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி கரைப்பக்கம் வர மாதிரி நம்ம எப்பவும் ப்ளவுஸ்க்கு மடித்து போடுற மாதிரி நாளாக மடித்து போட்டுக்கலாம். இப்போது இந்த அளவு ப்ளவுஸ் எதுக்கு இருக்குது, இந்த அளவு ப்ளவுஸோட அளவு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையோட அளவுக்கு இந்த லைனிங் கிளாத், இது லைனிங் ப்ளவுஸ் தான், லைனிங் கிளாத்தோட அளவு இல்லை. ஸோ நம்ம ஜாயிண்ட் தான் இதுக்கு போடணும். கைக்கு 4 பக்கம் கைக்கு ஜாயின் போடுறத விட இந்த மாதிரி இந்த கரைப்பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கரைப்பக்கத்தை இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ, அதாவது கையோட அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை அப்படி தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி வச்சுட்டா நம்ம ஒரு பேக் சைடு மட்டும் அந்த ஜாயிண்ட் வரும். அது வந்து நம்ம முன் கைக்குழி முன்பக்கம் எது வரும் அப்படிங்கிறது ஈஸியாக அதில் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஜாயின் போடுற பக்கம் தான் பேக் சைடு போடணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது கொஞ்சம் ஈஸி மெத்தேடு தான். இப்போது இந்த மாதிரி தள்ளி வச்சா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த லைனிங் பீஸை இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம ஷோல்டர் பக்கம் ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். அதே மாதிரி கையோட பக்கத்தில் 1/2 இன்ச் விட்டு இந்த பீஸை நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி கைக்கு ஒரு ஆர்க் மாதிரி மார்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த செகண்டு வெட்டுறது, அதாவது முன் கைக்குழி அதுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த முன் கைக்குழி வெட்டுறது எதுலைன்னா நம்ம பெரிய பீஸ் ஜாயிண்ட் போடாத பீஸில் தான் நம்ம முன் கைக்குழி வெட்டிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக அது தெரியும். ஜாயிண்ட் போடுற பீஸில் நம்ம கை வெட்டினோம்னா அது எவ்வளோ தூரத்துக்கு வெட்டுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஃபுல்லாக இருக்கிற பீஸில் கை வெட்டிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த செகண்ட் கட்டை இந்த ஃபுல் பீஸ் இருக்கிற பக்கத்தில் வெட்டிக்கலாம். அதுக்கு ஒரு குட்டியாக மார்க் பண்ணிக்கிறேன். இதை கரெக்டாக நம்ம தையல் எந்த இடத்துல போடுவோமோ அதே இடத்துல கட் பண்ணி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கை நம்மளுக்கு லைனிங்கில் ரெடி ஆகிடுச்சு. கை வெட்டினதுக்கு ஆப்போசிட் சைடில் பேக் சைடு வெட்டிக்கலாம். அதாவது ப்ளவுஸோட பேக் சைடு இந்த மாதிரி இந்த அளவு ப்ளவுஸை யூஸ்ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு எப்படி மடக்கி போடுவோமோ அதே மாதிரி இப்படி 2ஆக மடித்து போட்டுக்கலாம். இதில் எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லை. அதனால் இது எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக வச்சுக்கலாம். நம்ம ப்ளவுஸ், அதாவது சேரீயோட வர ப்ளவுஸில் தான் நம்ம மடிச்சடிப்போம். அதனால் லைனிங்கில் ஈக்குவலாக ப்ளவுஸ் என்ன அளவு இருக்கோ, அது அளவு ப்ளவுஸ் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கே கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் கழுத்து நெக் வரைகிறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு நெக் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே இதில் இருக்கிற மாதிரியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தைக்கிறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம ஷோல்டர் பக்கம் நெக்கு எல்லாத்தையுமே இதில் இருக்கிற அளவே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது, இந்த தையல் எந்த இடத்துல போட்டிருக்கோ அந்த ப்ளவுஸோட தையல் இருக்குது பார்த்திங்களா, நம்ம உள்ளே விட்டுற கிளாத் இது கணக்கில் தையல் இருக்குது, அதை நம்ம பேக் பீஸில் கம்பல்சரி மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் ஃப்ரண்ட் பாம்பே கட்டோரியை நம்ம கட் பண்ண முடியும். அதுக்காகத்தான் அது மெயின். இப்போது இந்த நெக்கு என்ன அளவு இருக்குது இதெல்லாம் செக் பண்ணிக்கிறதுனால டேப் வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த நெக்கை கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். இந்த நெக் ரவுண்ட் ஷேப் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு டிசைனாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷோல்டர் அதில் இருந்த ப்ளவுஸில் இருந்த அளவே தான். அதேமாதிரி ஆம்கோல் பக்கமும் அந்த ப்ளவுஸில் இருந்த அளவே தான். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திக்கலாம். இப்போது இதை நம்ம எல் ஷேப்பில் கட் பண்ண முடியாது, அதனால் இதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு இதை இந்த எல் ஷேப்பை ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆம்கோல் பக்கத்தையும் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக் பீஸை இந்த நெக்கு ஷோல்டர் எல்லாத்தையும் இந்த மெயின் பீஸ்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம்.
பேக் பீஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு கட் பண்ணி வந்துருச்சு. முன்னாடி பக்கத்தை இந்த பேக் பீஸை வச்சே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கிராஸ் பக்கத்தில், அதாவது கரை இருக்குது பார்த்திங்களா, இந்த கரை பக்கத்தில் இப்படி முக்கோணமாக இதுதான் நம்மளுக்கு கிராஸ் பீஸ். துணி கிராஸில் இப்படி தான் இறங்கும். இந்த பக்கத்தில் ஷோல்டருக்கு கரெக்டாக எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஷோல்டரையும் வரைஞ்சிக்கலாம். நெக்கு இது நம்மளுக்கு இதில் இருக்கிற அளவு தான், அதனால் இந்த அளவை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இதே அளவுக்கு நம்ம கட் பண்ண மாட்டோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா தையல் அதில் அளவு ப்ளவுஸில் எந்த இடத்துல வந்திருந்ததோ அதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்த அளவை இந்த ஃப்ரண்ட் பீஸ்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக் என்ன அளவு இருக்கோ அது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த பாடியோட சைஸ் மட்டும் இந்த அளவுக்கு பேக் பீஸோட அளவுக்கு நம்மளுக்கு தேவை. அது வந்து நம்ம இதில் வந்து 5 டாட் பிடிக்க போகிறோம். இந்த 5 டாட் பிடிக்க போகிறதுனால எப்படின்னா நம்ம வந்து ஊக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச்சு சேர்த்தி வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக இந்த பேக் பீஸை விட நான் கொஞ்சம் சேர்த்து இன்னொரு மார்க் பண்ணியிருக்கேன் அதுலேயே. இப்போது நெக் வந்து இதில் இருக்கிற அளவு, அதாவது ஊக்கு எந்த பக்கம் இருக்கோ அந்த ஊக்கு வைக்கிற பக்கத்தை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுட்டு அந்த நெக்கோட அளவை அப்படியே அளந்து இப்படி இப்படி வச்சு நம்ம அந்த மாதிரியே கரெக்டாக நெக்கோட அளவை வரைஞ்சிக்கலாம். நெக்கோட அளவை இப்படி வரைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம தள்ளி போட்டாலே போதும். நெக் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அகலமாக வச்சா மட்டும்தான் அந்த ஒரு டாட்டை வந்து நம்ம நெக்கிலிருந்து பிடிச்சி அந்த அளவை நம்மளுக்கு நார்மல் நெக்கோட அளவுக்கு கொண்டுட்டு வர முடியும். அதனால தான் பேக் பீஸை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெளியில் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேக் ரிமூவ் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நல்லா டார்க்காக வரைஞ்சி காட்டிடுறேன். இந்த மாதிரி 1/2 இன்ச் மட்டும்தான் அதை ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இந்த 2 கோட்டுக்கும் நடுவில் தான் போட்டு அந்த ஊக்கு பக்கத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணது 1/2 இன்ச் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து ஆம்கோல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போது இன்கம்ப்ளீட்டாக நிற்கிது. ஸோ அப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு முன்னாடி, அதாவது கப் ஷேப்போட லென்த்து ஷோல்டர்லேருந்து நம்ம பட்டி வைக்கிற அளவு கிட்ட வரைக்கும் நம்மளுக்கு அந்த உயரம் தேவை. இது வந்து 1/2 இன்ச் இப்படி வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸோட அளவில் எங்கே பட்டி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து அந்த கப் ஷேப்போட அளவை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 சைடும் ப்ளவுஸோட அளவில் தான் இருக்குது. ஆம்கோல் பக்கமும் ஊக்கு பக்கமும். இந்த சென்டர் பக்கம், அதாவது பெரிய டாட் போடுற அந்த அளவு நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் இதை நம்ம ஒன்று சேர்த்த முடியும். இப்போ இந்த ஊக்கு பக்கத்தோட அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். இது நார்மல் ப்ளவுஸ் இல்லை. ஸோ நம்ம அந்த பாம்பே கட்டுங்கிறது பார்த்திங்கன்னா பட்டி வந்து ஆம்கோல் வரைக்கும் ஃபுல்லாகவே வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதாவது ஆம்கோல் பக்கம், ஊக்கு பக்கம், ரெண்டாவது பெரிய டாட் போடுற இந்த பட்டி ஸ்டார்ட் ஆகிற பக்கம், இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஒன்று சேர்த்திட்டோம். இப்போ இந்த ஒன்று சேர்த்திருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு சாதாரணமாக வெட்டுற மாதிரி தான் ஒன்று சேர்த்திருக்கோம். ஆனால் இதே பாம்பே கட்டுங்கிறதுனால இது என்னென்னா, இது இப்படி முட்டை மாதிரி ஒரே ரவுண்ட் ஷேப்பில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பட்டி பீஸ் வந்து ஃபுல்லாக ஆம்கோல் வரைக்கும் வந்து ஒன்று சேரும். ஏன்னா நம்ம இது வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் வெட்டியிருக்கோம். இப்போ டாட்டெல்லாம் பிடிக்கும்போது இது இன்னும் குறைஞ்சி போயிடும் இல்லையா? அதனால் பேக் சைடோட பீஸ், அதாவது பாடியோட அளவு மட்டும் இல்லாமல் இது இருக்குது. இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக ஈஸியாக ஒன்று சேர்த்திட்டு இந்த மாதிரி இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃபுல்லாக இந்த ஆம்கோல் பக்கம், இந்த மெயின் ஆம்கோல் பக்கம்தான் இது வந்து ரவுண்டாக வரணும். இது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஆம்கோல் பக்கம் ரவுண்டாகவும், ஹூக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நேர் பீஸாகவும், சாதாரணமாக நம்ம பட்டி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அளவுலேயே அது வரும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக இந்த சென்டரில் மார்க் பண்ணது தான் இது. 1/2 இன்ச் மட்டும்
ஜாஸ்தியாக இதை ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ டோட்டலாக முன்னாடி பீஸ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ இந்த பீஸ்க்கு நம்ம டாட் மார்க் பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வச்சு என்ன அளவு வருதோ அந்த அளவு வச்சே மார்க் பண்ணிக்கலாம். சாதாரணமாக இந்த டாட்டோட அளவு வந்து ஊக்கு பக்கத்தில் இருந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஆனால் நான் இந்த ஊக்கு மாற்ற பக்கத்துலேருந்து இந்த தடவை எடுக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா ஊக்கு மாற்ற பக்கத்தில் அந்த ஃபுல் லென்த்தை விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு இந்த நம்ம வெட்டியிருக்கிற பீஸில் விட்டுட்டு அந்த அளவு வச்சு கரெக்டாக எடுத்துக்கலாம். நான் தள்ளி வச்சு எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ டாட்டோட அளவு என்ன அளவுன்னு பார்த்து இந்த மாதிரி இதை அப்படி ஒரு அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சி பார்க்கலாம். எப்படி சரியாக 5 டாட் எந்த அளவுக்கு வருதுங்கிறது. செகண்டு, தேர்டு, இது 4த்து, இதுதான் 5th டாட்டு, அதாவது கழுத்து பக்கத்தில் இருந்து. இப்போது 5 டாட்டும் நம்மளுக்கு இந்த அளவில் தான் இந்த பீஸில் வரும். இதில் இன்னும் நம்மளுக்கு பேலன்ஸ் என்னென்னா ஆம்கோல் பக்கத்தில் இந்த முன் கைக்குழி இன்னும் வெட்டாமல் இருக்குது. இதை வந்து கொஞ்சமாக இதில் லைட்டாக இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி இந்த முன்கைக்குழி வெட்டிடலாம். இந்த முன்கைக்குழி எண்டு வரைக்குமே கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பீஸ் இதில் வந்து பட்டி பீஸ் ஜாயிண்ட் ஆகும். அந்த பீஸ் வந்து பேக் பீஸோட ஈக்குவல் அளவில் இருக்கும். ஸோ தையல் அதில் தான் வரும். அதனால் இது வந்து எண்டு வரைக்குமே முன்கைக்குழி வெட்டிக்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸோட லைனிங் ஃபுல்லாக நம்மளுக்கு கட் பண்ணி முடிஞ்சாச்சு. இந்த பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், இந்த 2 பீஸையும் நாம் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இது கரெக்டாக இருக்குது. அதாவது நம்ம தையல் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இருக்குது. இது செகண்ட் கட்டும், அதாவது முன்கைக்குழியும் இந்த அளவில் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம டாட் பிடிக்கும்போது இது கொஞ்சம் ரொம்ப சுருங்கி வந்து தையல் அந்த இடத்துல வரும்போது எக்ஸ்ட்ரா பீஸில் தான் பட்டி எக்ஸ்ட்ரா வைப்போம்ல, அந்த எக்ஸ்ட்ரா பட்டி பீஸில் தான் தையல் வரும். இந்த அளவுக்கு இது சுருங்கும். இப்போ இந்த லைனிங் வச்சு நம்ம இந்த ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் பீஸை நான் இந்த சைடில் மடக்கி போடுறேன். அதாவது ப்ளவுஸ் பீஸை இந்த கரையோட சைடை ஒன்றாக்கி இந்த பக்கத்தில் கை வெட்டிக்கலாம். ஒரே பக்கத்தில் வெட்டலை, ஏன்னா கொஞ்சம் அது பத்தலினா ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அகல பக்கத்தில் இந்த மாதிரி கை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கை கட் பண்ணும்போது நம்ம வந்து இதில் இந்த பெரிய பீஸ், அதாவது ஜாயிண்ட் வராத பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஈக்குவலாக கை கட் பண்ணிக்கலாம். மேல் பீஸில் நம்மளுக்கு எந்த ஜாயிண்ட்டும் போட தேவையில்லை. இதில் தேவையான அளவு இருக்குது. இப்போது அவ்வளோதான், கை கட் பண்ணியாச்சு. இதை திருப்பி இந்த பக்கத்தில் வச்சு பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக நல்லா சுருக்கி இல்லாமல் எச்சு கம்மியாக துணி இல்லாமல் பார்த்து ஒரே நீட்டாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த அளவில் பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் பார்த்திங்கன்னா துணியும் நிறைய வேஸ்ட் ஆகாது. தேவையான அளவுக்கு நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். இதை எவ்வளோக்கு மடக்கடிக்க வேண்டியதுக்கு அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங்கை கொஞ்சம் ஏற்றி வச்சு கட் பண்ணிக்கலாம். நெக்கு, ஷோல்டர், அப்புறம் இந்த ஆம்கோல் பக்கம், அப்புறம் சைடு. அவ்வளோதான், நம்மளுக்கு பேக் பீஸும் கட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது முன்னாடி இந்த கப் ஷேப் பீஸு. இந்த கப் ஷேப் பீஸு ஆல்ரெடி கிராஸில் இருக்குது. இதுலேயும் கிராஸ் பக்கத்தில் தான் வைக்கணும். இது வந்து எந்த சைடில் கிராஸில் நம்மளுக்கு துணி நல்லா கட் பண்ணுற அளவுக்கு ஜாயிண்டெல்லாம் போடாத அளவுக்கு வசதியாக இருக்கோ அந்த அளவு பார்த்து இந்த பீஸோட அளவையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. பட்டி பீஸ் நம்ம தைக்கிற அடுத்த வீடியோவில் எப்படி பட்டி பீஸ் கட் பண்ணலாங்கிறத அதில் பார்த்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.